ஓம் சாந்தி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? 1 ராஜாக்கள் அதிகாரம் 16 நாம பாக்குறோம். சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவர், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால், இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல ஆக்குவேன். இது ஆக்சுவலா யெரொபெயாம் வீட்டையே ஒண்ணும் இல்லாம ஆக்குனதே பாஷா தான். அதுவுமே யெரொபெயாம் வீடு அப்படி ஆகும்னு கடவுள் சொன்னார். ஆனா அதை யாரு மூலமா ஆக்குறாரு பாருங்க. கடவுளுக்கு எதிராக நடக்கிற பாஷா மூலமாகவே ஆக்குறாரு. அதான் கடவுளுக்கு எதிராக நடக்கிறவனை வச்சே தண்டனை கொடுக்கப்படுது. அதாவது யெரொபெயாமின் வீடு அழிக்கப்படும் சாபம் கொடுத்திருக்காரு இறைவன் இல்லையா? கொடுத்திருந்தாரு. கொடுத்தத இறைவனுடைய வழிபடி நடக்காத பாஷா மூலமாகவே அது நடக்குது. இப்ப பாஷாவுக்கும் இதே நிலை வரும் அப்படிங்கறதையும் கடவுள் சொல்றாரு. இன்னொருத்தர் மூலமா கிடைக்கும். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாய்கிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாய்கிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய ஒரு பிரச்சனைன்னு அது எந்த காலத்துக்கும் பொருந்தும். நம்மளா அநியாயம் செய்யும் பொழுது, அதாவது ஒருத்தர் நமக்கு அநியாயம் பண்ணும் பொழுது திருப்பி அவங்களை அடிக்கும்போது நீங்களும் அநியாயக்காரரா ஆயிடுறீங்க. அதுக்கான தண்டனை உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கறது இங்க ஒளிஞ்சு இருக்குது. ஏன்னா அநியாயம் பண்ணவனுக்கு பாஷா தண்டனை கொடுத்தான். ஆனா இவனும் தப்பு பண்றான், இவனுக்கும் இன்னொருத்தர் மூலமாக தண்டனை கொடுக்கப்படுது. கர்ம தொடர்ந்துகிட்டே வர்றதுனாலதான் நீ அறையிற நான் அறையிறேன், நீ அறையிற நான் அறையிறேன். அதுக்குதான் இயேசு சொன்னாரு, இதுக்கு எப்ப முடிவு வரும்? ஒரு கணத்தை அரைஞ்சனா இன்னொரு கணத்தையும் காட்டி முடிச்சுக்கோ, கணக்கு முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் அரைஞ்சவனுக்கு அது கணக்கு தொடர்த்தோம், உனக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸோ இந்த அற்புதமான கர்மத்தின் விதி இதுல இருக்குது அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு. அதுதான் பிரச்சனை. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. ஆனா அவங்க ஜெனரலா என்ன பார்ப்பாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கடவுள் கடுமையானவராகவும் அங்க அன்பானவராகவும், ஆனா இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியல. சொல்லுங்க. இன்னொன்னு பொறுத்து போங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதானே பிரதர். ஆனா யாருக்கும் தெரியல, ஏன்னு கேக்குறாங்க. எதுக்காக பொறுத்து போகணும், எதுக்கு அநியாயத்தை பார்த்து அமைதியா இருக்கணும்னு கேக்குறாங்க. பொறுத்தால் பூமி ஆள்வார். இப்ப பாபா நம்மள பொறுத்துக்க சொல்றது உலகத்தையே ஆளக்கூடிய நாராயணன் ஆக்குறதுக்கு தான். அதனால பொறுத்து போங்கங்கறாங்க. கரெக்ட் பிரதர். அது ஞாபகம் இருந்தா நம்ம சந்தோஷமா பொறுத்துக்கும். ஞாபகம் இல்லாட்டினா தான் வருஷத்தோட பொறுத்துக்கும். ரீசன் தெரியல பிரதர். அப்ப எல்லாரும் கேக்குறதானே, ஏன் பொறுத்து போணும்? அந்த ரீசன் நம்ம மைண்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நான் இதுக்காக பொறுத்துக்கிறேன். இது பைபிள்ல இருக்கும், என் நிமித்தம் அவமானத்தை தாங்கிக்கிறவன் பாக்கியவான். இங்க என் நிமித்தம்ன்றதுனால இதனால கடவுளுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவர் சொல்லி இருக்கிறாருன்றதுல நிச்சய புத்தி வச்சு நீங்க பொறுத்துக்கிறதன் மூலம் உங்களுக்கு நன்மை. கடவுள் சொல்லி இருக்கிறார், கடவுள் எனக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார். ஒண்ணு என் நினைவுல இருந்து பொறுத்துக்கோங்க. நினைவுல இருக்க அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்துடும். இல்லாட்டினா தான் பயம் வரும். சூப்பரா இருக்குது. சொல்லுங்க. பாஷா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களை போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய யெகூ எனும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. பாருங்க, இதுலயே வந்துச்சு பாருங்க. யெரொபெயாமுடைய வீடு வெட்டி போடப்படும்னு
சொன்னது என்னமோ கடவுள் தான். ஆனா அத போட்டதுக்காகவும் இவனுக்கு தண்டனைன்ட்டு வருது பாருங்க, அந்த லைனே வருது பாருங்க. போட்டது வெட்டி போட்டது நிமித்தம் இவர்களை போல் ஆவான் என்று நம்ம அடிக்கடி பார்க்கலாம். பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சாவாங்க அவங்களே. கத்தியால சாவு. அதே மாதிரி ரொம்ப ஆட்டம் போட்ட அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆடும்போது தெரியாது, அந்த நேரம் பதவி இருக்கும்போது தெரியாது, கண்ணை மறைச்சிடும் அது. ஸோ இது 5 விகாரத்துக்குமே பொருந்தும். அந்த நேரம் தெரியாது, அதுக்கப்புறம் போக போக கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு தெரியும். இந்த போதை ஒரு சகோதரி வந்து கேன்சர், அவங்களுக்கு சின்ன வயசுல 26 வயசு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு நல்லா தெரியும் பிரதர் எனக்கு ஏன் கேன்சர் வந்ததுன்ட்டு. ஏன்னா நான் லவ் பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்குலாம் பகைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுதான் எனக்கு இப்ப ஒவ்வொரு அணுவிலையும் வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்காங்களான்னு தெரியல, பிளட் கேன்சர் அவங்களுக்கு. அப்ப அதை அவங்க உணர்ந்துட்டாங்க நம்ம ஞானம் எடுத்ததுனால. இல்லாட்டினா அது அதாவது அந்த கேன்சர் வந்தும் உணரலைன்னா என்ன பண்றது? அதுதான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து எந்த சர்ச்சையும் சொல்றது இல்லைன்றதுதான் இங்க ரொம்ப கொடுமை. அதுக்காக தான் நம்ம இந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம். அதாவது நம்ம பண்றதுக்கான தண்டனை நமக்கு கிடைக்கும் தெரிஞ்சாலே யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி யாருக்கும் அந்த விழிப்புணர்வு இல்ல, தெரியல. அப்ப என்ன பண்ணாங்க சர்ச்சில் எல்லாம், ஏசப்பா ஏசப்பான்னு அந்த அற்புதம் பண்ணார் அந்த அற்புதம் பண்ணார், அதுக்கா மதம் உருவாச்சு? அதுல சொல்லப்பட்ட விஷயம் அதுவாது? நீ பொறுத்துக்கிட்டா உனக்கு கிடைக்கும்ட்டு, வணங்குனா கிடைக்கும்னு சொல்லப்படல. எங்கேயாவது அப்படியே சொல்லப்பட்டிருக்க? கடவுளுடைய வழிபடி நட, மற்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும். கடவுளுடைய வழியை மீறி உதையும் கிடைக்கும். இதுதான் திரும்ப திரும்ப பைபிள்ல இருக்கும். யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். ரதங்களில் பாதி பங்கு தலைவனாகிய சிம்ரி எனும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரண்மனை உக்கிரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறிக்கொண்டிருக்கையில் 10 சிம்பி உள்ளே புகுந்து யூதாவின் நம்பரை சொல்லாதீங்க, நம்பரை சொல்லாதீங்க. 10 சிம்ரின்னு அர்த்தம் வருது பாருங்க. சீரியஸ்லி நான் அப்படிதான். சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இதுல வந்து ஏலாவை அவன் வந்து தப்பா நடந்துட்டு இருக்கிறான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு தண்டனை யார் மூலமா கொடுக்கப்படுதுன்னா அவனுடைய ஊழியக்காரன்ல ஒருத்தன் அவனுக்கு எதிரி ஆகுறான். இதெல்லாம் இப்ப அரசியல்ல எல்லாம் நடக்கிற விஷயங்கள். அந்த அரசியல் கட்சியில இருந்தே ஒருத்தன் அவங்களுக்கு எதிராக வர்றதை நம்ம பாக்குறோம்ல, ஒவ்வொரு கட்சியிலுமே அப்படித்தானே இன்னொரு கட்சியை உருவாகுது. ஸ்டார்ட் பண்ணி இவங்களுக்கு பெரிய தலைவலியா மாறுவாங்க. இது ராஜா காலத்துல இருந்தே நடக்கிறது தான். அப்ப பார்த்தா அவன் நல்ல தண்ணி போதையில இருக்கும் பொழுது இந்த கொலை நடக்குது. இதுதான் அப்ப எல்லா போதையுமே இப்ப இந்த கள்ள தொடர்பு எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய ஃப்ரெண்டே கள்ள தொடர்புல இருப்பான். அப்ப இவன் என்ன இது தெரிஞ்ச உடனே சொல்லி பார்ப்பாங்க. அதே மீறி அது கண்டினியூ ஆகும்போது இவன் கட்டுப்பாயி ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ணிடுவான்னா, மச்சான் தண்ணி அடிக்கலான்ட்டு போய் நல்ல போதை ஏத்திட்டு ஒரு 4-5 பேரை ஏற்கனவே சொல்லி கூட்டுட்டு வர போயிருப்பான். எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணி போடுறது வந்து தினசரி நியூஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. மோஸ்ட்லி இந்த நம்பிக்கை துரோகம் தான் பிரதர் அதிகம். கூட இருக்கிறவங்களே தான் எதிரியா இருக்காங்க எல்லா விஷயத்துலயுமே. கண்டிப்பா. ஆனால் அது கரெக்ட், ஆனா அது உண்மைதான் அது. ஆனாலும் நம்ம செஞ்ச பாவத்துக்காக தான் அது நடக்கும். அவங்க ஒரு நிமித்தம், அவங்க எதிரியா இருந்தாலும் துரோகியா மாறினாலும் நம்ம செய்த பாவத்தை நினைச்சு பார்க்கும்போது ஓகே அதுக்கான தண்டனை இவங்க மூலமாக கொடுக்கப்படுது. அது வந்து சூப்பரா சமீபத்திய முரளியில கடவுள் சொல்லியிருப்பாரு. பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்ற முரளியில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எப்ப உங்களுக்குள்ள விகாரம் நுழையுதோ அப்பதான் உங்க ஆஸ்தி மேல பிறருடைய கண்ணு படுதுன்றார்.
அது வரைக்கும் உங்க ஆஸ்தி அபகரிக்கணும்ன்ற எண்ணம் கூட யாருக்கும் வராது. சொர்க்கத்துல முதல் 2000 வருஷம் யாருக்குமே இந்த மாதிரி அபகரிக்கணும்ன்ற எண்ணம் இருக்காது. எல்லாரும் அழகா இருப்பாங்க, தங்க செங்கற்கல்ல மாளிகை இருக்கும், ஆனா கதவு ஜன்னலே இருக்காது. அதாவது ஒரு ஜென்ரலாவே நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க எல்லாருக்குமே. ராஜாவுக்கு ஆயிரக்கணக்கில் வேலைக்காரங்க இருப்பாங்க. அவங்க நினைச்சா திருட முடியாதா? ஏன்னா ராஜாலாம் உள்ள எல்லாம் இருக்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு ஜாலியா வெளில சுத்திட்டு இருப்பாரு, குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனா அவங்களுக்கு திருடணுன்ற எண்ணம் வராது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி விட்டு போனா என்ன ஆகும்? சிசிடிவி கேமரா இருக்கும்போது எப்படி பண்றாங்க? அவ்வளவு பூட்டு போட்டு வச்சாலே திருடிடுறாங்க. ரஜினிகாந்த் பொண்ணு வீட்டுல திருடி அவங்க வீட்டு வேலைக்காரி 2 பங்களாவே கட்டிட்டான். கேட்டா சொல்றா 30,000 சம்பளத்துக்குலாம் இந்த காலத்துல எப்படி வாழ முடியும்னு கேக்குறான். இத்தனைக்கும் அவங்க அந்த வேலைக்காரம்மா வீட்டுல இருக்கிற காய்கறி கடையில 50,000 ரூபாய்க்கு இவங்க காய்கறி வேற வாங்குவாங்க. அப்பயும் அந்த ஆசை விட மாட்டேங்குது பாருங்க. அப்ப சொல்றாரு, அந்த விகாரம் உங்களுக்குள்ள பூந்தா உங்ககிட்ட இருக்கிறது உங்களை விட்டு போகும். இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, ஏற்கனவே நீங்க நிறைய பாவம் பண்ணிட்டீங்க, இப்ப போறதுக்கு உங்களை தயாராக்கிக்கோங்க, இனி எதையும் அபகரிக்க முயற்சி பண்ணாதீங்க, என்னதுன்றத உடம்பு உட்பட எல்லாத்துல இருந்து நீக்குங்கன்ற. ஸோ அப்படி இருந்தாதான் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க எல்லாமே பாருங்க, ராஜ்யம், அந்த ஆசை, அதை பிடிக்கிறோம், இதுலதானே ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆசையே இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ராஜா புடிச்சிக்கு பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா தாலிபான் ஆட்சி முதல்ல இருந்தது. அமெரிக்கா உள்ள பூந்து அங்க டெமோக்ரஸி எடுத்துட்டு வர ட்ரை பண்ணாங்க. அவங்க ஒரு ராஜ்யத்தையும் உருவாக்குனாங்க. ஆனா அதுக்கப்புறம் பைடன் வந்தானே நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்லா நாட்டிலையும் போயின்ட்டு அவங்க படையை திருப்பி எடுத்த அடுத்த செகண்டே தாலிபான் ஃபுல் கண்ட்ரோல்ல பிடிச்சாங்க. அங்க ராஜாவா இருந்தவங்களும் ஓடி போயிட்டாங்க. ஆட்சிக்கு இருந்தவங்க எல்லாம் வேற நாட்டுக்கே போயிட்டாங்க, நம்மள கொன்னுடுவாங்கன்ட்டு. பாக்குறதுக்கு அவங்க பயந்தாங்கோலி மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் புத்திசாலித்தனம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாஷாவின். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. என்னன்னா, ஓடி போறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஓடி போய் அவங்க சொன்னது என்னன்னா, தாலிபான் அநியாயமாக பிடித்தது அப்படின்னு சொல்றாங்க. அது சும்மா சொல்லி விட்டுட்டா பிரச்சனை இல்லை. ஆனா மனசுக்குள்ள அநியாயமா இப்படி பண்ணிட்டானே, என்னுடைய பதவியை பறிச்சிட்டானே நினைச்சா அந்த எண்ணமே அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்து கொன்னுடும். அப்ப அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனா அது இது கிடையாதுன்னு நினைச்சிட்டு இது எப்ப வேணாலும் நடக்கும்னு தெரியும். எப்படி உயிர் போறது எப்ப வேணாலும் நடக்குமோ, அதே மாதிரி என்னுடைய நினைச்ச அத்தனையும் எப்ப வேணாலும் என்னை விட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், இதுதான் எவரிடி. அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஜாலியா விட்டுட்டு போவீங்க. ராமர் மாதிரி, நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு போனார் சிரிச்ச முகத்தோட. ஸோ அங்க அது ரொம்ப சாத்வீகமாக ராமாயணத்துல இருக்கும். ஸோ அது பெஸ்ட். அது அந்த சாத்வீகமா கரெக்டான விஷயம் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்ன்றது அங்க இருக்கும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இதுல நிறைய இருக்கும். பண்ணக்கூடாதது பண்ணா என்ன ஆகுன்றத வெறித்தனமா இதுல சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்கணும்ன்றத அதுல சொல்லியிருப்பாங்க. அப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கலாம், தப்பா வாழ்ந்தா இப்படி போகலாம், கிடைக்கும். கரெக்ட். அவன் இனத்தாரை ஆகிலும் அவன் சிநேகிதரை ஆகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை ஆகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்பி பாஷாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டான். ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் இங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உண்மையிலே சிம்ரி யாரு? நம்பிக்கை துரோகி. அவனுடைய கீழே இருந்தவன் தான் ராஜாவுக்கு எதிராக படையை. இப்ப நிறைய நாடுகளை மிலிட்ரியே அரசாங்கத்தை கவுக்கும். பாகிஸ்தான்ல அடிக்கடி அது நடக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் இங்க சிம்ரி அந்த மாதிரி ஒரு படை தளபதி தான். ஆனா அவன் பண்ணது அநியாயமாக தெரிந்தாலும், அநியாயம்தான் அவன் பண்றது, தப்பு இல்லை, அதுல டவுட் கிடையாது.
ஆனாலும் இவங்க வேற ஒரு தப்பு பண்ணதுக்காக அந்த தண்டனை கொடுக்கப்படுது கடவுளால. ஆனா நம்ம மனிதன் பண்ணிட்டானேன்னு நினைச்சிட்டு அவனை அழிக்கணும்னு நினைச்சோன்னா இன்னும் நம்ம பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் சூப்பரான விஷயம். சொல்லுங்க சிஸ்டர். 14. ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திரிசாவிலே 7 நாள் ராஜாவாய் இருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையம் நிரங்கி இருந்தார்கள். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலரெல்லாம் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரண்மனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான். பாத்தீங்களா, இப்ப இவன் இது பண்ணதெல்லாம் எதுக்கு? ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு தான் பண்ணான் சிம்ரி. ஆனா அவனுக்கு எதிராக மக்கள் எல்லாரும் சேர்ந்து உம்ரிய ராஜாவாக்குனாங்க. இது வந்து கற்பனை கதைன்றதுக்கு இந்த பேரே சொல்லும். ஒரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே வரும், ரெண்டு பேரும் எதிரியா இருப்பாங்க. ரெக்கபானும் அப்புறம் எபோரேக்கான்ட்டு வரும். இப்ப சிம்ரின்றாங்க, உம்ரின்றாங்க, ஆசான்றாங்க, பாஷான்றாங்க. இதுல தெரியுங்க அது உண்மை கிடையாதுன்ட்டு இல்லையா? இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம். நமக்கு அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சிம்ரியே உம்ரி கொன்று போட்டான். அப்ப பாருங்க, சிம்ரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுள், அதாவது யாருடைய சாபத்தையோ நிறைவேற்றுறதுக்காக இவங்க பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சாப விமோசனம் உண்டு. எப்ப தெரியுமா? அதை இழப்பதற்கு நீங்க தயாரா இருந்தா. விட்டுட்டு ஓடி போயிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க இல்லையா? என் கையால தாண்டா என்னைக்கா இருந்தாலும் உனக்கு சாவு அப்படின்னு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்மை பார்த்து எதிரி சொன்னது இப்ப நிறைவேற வரும். அவங்கதான் சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. நீங்க எப்பா இதை நீயே வச்சுக்கொண்டு கண்காணா தூரத்துக்கு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க, அதுக்கான தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டீங்க. என்ன ஆனா உண்மையில அது இது இல்லைன்னு இறைவனுடைய ஞானத்தை எடுத்து மனதை பக்குவப்படுத்தி இருந்தீங்கன்னா மனதளவிலும் பாதிக்காது. இல்லாட்டினா மனதளவு கொஞ்ச நாளைக்கு பாதிப்பு இருக்கும். அது பெரிய பேனிக் அட்டாக் அது மாதிரி ஆகி அவங்கள அதுவே கொண்டுட்டு இருக்கும். ஸோ இப்ப பாருங்க, இந்த மாதிரி தன்னுடைய அகங்காரத்தை காட்டி அவனுக்கு வந்து கடைசியில என்ன பண்றதுன்னே தெரியாம அரண்மனைக்குள்ள போய் அவனையே கொளுத்திட்டு சேர்த்தான். இது பாத்தீங்கன்னா ஹிட்லருடைய மரணம் மாதிரி இருக்கு பாருங்க. ஹிட்லர் அப்படித்தானே இறந்தாரு. ஸோ அதுதான் கடைசி காலத்தில் நடக்கிற விஷயம் தான் அங்க சொல்லுதே தவிர நடந்த விஷயம் கிடையாது. இது இப்ப நடக்கிற விஷயம். செம சூப்பரா இருக்குது. சொல்லுங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டி கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது. எதனால நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவனுடைய பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்தின் நடத்தினா கட்டி கொண்ட அவனுடைய பாளையங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது அப்படின்ட்டு. இப்ப அவனும் பாவம் செஞ்சு மக்களையும் பாவம் செய்ய வச்சது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாவம் செய்யும்போது கும்பலா தான் பண்ணுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு இப்ப கூட கல்கத்தால ஒரு சகோதரி வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க ஒரு டாக்டரை. அது வந்து நமக்கு தெரியாது, முன்ஜென்மத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப போராட்டம் இத ஒண்ணு யோசிக்கணும் பிரதர். இப்போ ஒருத்தவங்க இறக்குறாங்க இந்த மாதிரினா அவங்க மேல நம்ம பாவப்படுறோம். ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களே, எதிரிய கொல்லணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இந்த நிமிஷத்துல ஒண்ணு என்ன நினைக்கணும்னா, அவங்க இப்படி கொல்லப்படுறாங்கன்னா முன்ஜென்மத்துல எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு விலகணும். அப்படி விலகாம இவங்க ஆள் சேர்த்துட்டு ஒரு கூட்டம் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆச்சு இப்ப அப்படின்னா, திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஒரு 60 பேர் உள்ள போய் வன்முறை ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுக்காக போராட்டம் பண்ண டாக்டர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அது வரைக்கும் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணல.
ஏன்னா இது ஒரு நியாயமான விஷயம்தான். அவங்க அமைதியான முறையில அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவரை அரெஸ்ட் பண்ணணும்னாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா திடீர்னு ஒருத்தர் வரும்போது இவங்க ஆல்ரெடி ஒரு கோபத்துல இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது போட்டோல யாரெல்லாம் மாட்டினாங்களோ அத்தனை பேரும் அரெஸ்ட். நிறைய டாக்டர்ஸ் இப்ப இப்ப மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போது உங்களுடைய பாவத்துக்கான தண்டனை அங்க கிடைக்கும். அது தெரியாது யாருக்கும். இதே மாதிரியே வந்து பர்குண்டான்ட்டு சமீபமா ஒரு வீடியோ போட்டோம். ஒரு இஸ்லாமிய சகோதரி ஆப்கானிஸ்தான்ல அடிச்ச கொண்டு இருப்பானுங்க 150 பேர். எதுக்குன்னா அவ வந்து குரான இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை, இந்த வாசகத்தை வீட்டுல வச்சா ராசி அப்படின்ட்டு விற்கிறான். இது இஸ்லாமியத்துக்கு எதிரானதுன்ட்டு அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ண அவனுடைய வியாபாரம் அங்க கெட்டு போகுது. அப்ப கடுப்பாகி அவன் என்ன பண்றான், ஒரு நாள் ஏற்கனவே குரானை எரிச்சு சும்மா ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு குரானை எரிச்சிட்டான்ட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் சேர்ந்து செம்மடி. அவ அழுவுறா, எல்லாம் பண்றாங்க, மேல இருந்து கீழே போடுறாங்க. ஒரு 4 வீலரை ஏற்றி சும்மா மாதிரி ஒரு வண்டியில ஏற்றி 2 கிலோமீட்டர் இப்படியே இழுத்துட்டு போறாங்க. கட்டில எரிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி அவ இறந்துடுறான். அடுத்த நாள் வந்து தெரிஞ்சிடுது இது வந்து பொய்யான செய்தியை பரப்புனதுனால அவளை கொண்டுட்டாங்கன்ட்டு. இப்ப அடிச்சானுங்க பாத்தீங்களா, அதுல சிலருடைய போட்டோஸ் மட்டும் வந்துச்சு. வீடியோல வந்து கிளியரா தெரியுது அவங்க முகம். அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த பொண்ணும் வந்து ஏதோ முன் ஜென்மத்துல என்ன பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அது எல்லாமே காரணத்தோட தான் நடக்கும். ஆனா அந்த தண்டனையோட சேர்த்து எத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்குது பாருங்க. அதான் பாருங்க பிரதர், சம்பந்தப்பட்டவங்க அந்த இதை வித்தவங்களும் இந்த பொண்ணும் தான். ஆக்சுவலி பிரச்சனை அவங்க 2 பேருக்கு தான். கண்டிப்பா. பட் மாட்டினது பாருங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் செய்த பாவத்துக்காக அது வருது. அதுக்கு நான் ஒரு கூட்டத்தை சேர்த்தனா அவங்க பாவத்துக்கான தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்தை சேர்த்ததுக்கு எனக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இன்றைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எடுக்கிறாங்க. திரும்ப திரும்ப பைபிள்ல நம்ம படிக்கிற சமீபத்திய வசனங்கள்லாம் என்ன வருது பாருங்க, இஸ்ரவேலரை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவத்தினால், அந்த பாவத்துக்காக அப்படின்னு வருது. சோ இது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதெல்லாம் கோயில் கட்டுறதுதான் அங்க பேசுறாங்க. கிடையாது, எல்லா பாவத்தையும் சேர்த்து. கோயில் கட்டுறதுன்றது கோயில் கட்டுற காலத்தில் அது நடக்குது, அதாவது பக்தி மார்க்கத்தில். சொர்க்கத்துல யாரும் அடிச்சிக்க மாட்டாங்க. நரகத்துல நடக்கிறதுன்ற விஷயம் இது, அது அவங்களுக்கு புரியல. மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வெறும் 7 நாள் தான் ஆட்சி பண்ணிருக்கிறான் இந்த சிம்ரி. இந்த 7 நாளுக்கு எவ்வளவு வேலை பண்ணான். அதுக்குள்ள உம்ரி வந்தான், கொண்டு போட்டான். கொண்டு போடல, கொண்டுடுவான்னு பயந்துட்டு இவனே போய் கொளுத்திக்கிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து, பாதி ஜனங்கள் தீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். அரசியல் கட்சி தெரியுது இல்லையா, டக் டக்குன்ட்டு. இப்ப டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் வெளியேறினானே பாதி பேர் அங்க போயிட்டாங்கல்ல. எல்லாமே இங்க நடக்கிற விஷயங்கள் தான். இது ஆக்சுவலா மக்களாட்சியில நடக்கிற விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். இது ராஜாக்கள் ஆட்சியில எல்லாம் ராஜா ஒண்ணும் மக்கள் ஒண்ணும் ராஜா உருவாக்க மாட்டாங்க. ராஜா குடும்பத்துல பிறந்தவன் ராஜாவா இருப்பான் இல்லையா. இங்க மக்கள் உருவாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப மக்களாட்சியில இப்ப நடக்கிற விஷயம் அதை புரிஞ்சுக்கணும். ஆனாலும் தீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். உம்ரி அரசாண்டான். யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் ஒரு நிமிஷம் திப்னின்றது திப்னி உம்ரி 2ஆ பிரியுறாங்க. அதுல திப்னி செத்து போறாங்க, உம்ரி வந்து அவங்க அரசாண்டான். சூப்பர் சூப்பர். யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகிய 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு, பின்பு சேமேரின் கையிலிருந்து சாமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி
அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய தேரின்படியே சமாரியா என்னும் பேரை தரித்தான். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் ஊட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4 புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உம்ரி தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் 38 வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்தடுத்த ஜெனரேஷன் இன்னும் மோசமாகுது. அது சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு ஜெனரேஷன்ல இன்னும் மோசமாகறத காட்டுறாங்க. நீங்க வேணா அது இது போட்டுக்கோங்க, மியூட் போட்டுக்கோங்க, நான் கண்டினியூ பண்றேன். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏக்பாகாலின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற மதத்து கடவுளை வணங்குறதுனால கொலை பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஸோ இதனால இதை திரும்ப திரும்ப சொல்றதுனால நிறைய பேர் குறிப்பா அந்த ராஜாக்கள்லாம் இந்து கோயிலை இடிச்சது இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப இஸ்ரவேல் மனிதர்கள் மற்றவர்களை வணங்குறாங்கன்றதை இதுல காட்டுறாங்க. எப்பன்னா தன் இனம் இல்லாத இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா எசபேல் அப்படின்ற ஒரு பொண்ணை திருமணம் பண்றோம். ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ட்டு இல்லையா? இப்ப இதோடைய அதாவது இன்றைய காலகட்டத்துல வச்சு இதை யோசிச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு தோணும். இல்ல வேற ஜாதி அல்லது வேற மதத்து பெண்ணை திருமணம் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குலத்தை சார்ந்தவர்கள் அந்த குலத்து பெண்ணை எப்ப திருமணம் பண்ணுவாங்க? அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது, காமத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது இல்லையா? ஆனால் எப்ப மற்ற ஜாதி அல்லது மதத்து பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க? வேலைக்கு போற இடத்துல, ஸ்கூலுக்கு போற இடத்துல, காலேஜுக்கு போற இடத்துல ஒரு பொண்ணுடைய அழகுல மயங்கும் பொழுது அவளுடைய ஜாதி மதம் இதையெல்லாம் கடந்த அந்த உணர்வுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது
அப்பதான் வந்து இப்படி திருமணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு கடவுளை வணங்குறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பட் இங்க பொறுத்த வரைக்கும் கணவனுடைய அதாவது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய குலதெய்வம் தான் மனைவிக்கு அப்படி இருக்கும். ஆனா இதே வந்து மதம் மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது மாறும். ஒவ்வொரு இடத்துல யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் மாறிக்குவாங்க. ஆண் ஸ்ட்ராங்கா இருந்தா ஆணுடைய மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, பெண் ஸ்ட்ராங்கா இருந்தா பெண்ணுடைய மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது நிறைய நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து மற்ற மதத்து பெண்ணை திருமணம் பண்ணது இங்க தப்பா சொல்லல, எதனால அவன் பண்றான் அதுதான் முக்கியம். காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பண்றான் இல்லையா? தன் இனத்தை பகைச்சுக்கிட்டு எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு அதுல இப்ப பரவாயில்ல, முந்தைய ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா கொலையே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா இல்லையா, இவன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னு நினைச்சா கூட பொண்ணு வீட்டுல முதல்ல கொடுப்பாங்களா? ஸோ அப்ப வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுவே தண்டனை தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கடவுள் தண்டனை கொடுப்பதாக இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க உண்மையான விஷயம் என்னன்னா அவன் காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இப்படி வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஆழ்ந்து சிந்தித்தால் தான் தெரியும். இல்லாட்டினா கண்ணை மூடிட்டு இவங்க கும்பிட்றதெல்லாம் சாத்தான் தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? ஆனாலும் அதுலயும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஏன்னா கடவுளுடைய வழிபடி, அதாவது அவங்க கிறிஸ்தவ மதத்திலே இருந்தாங்கன்னா கூட அவன் வந்து ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தானே இன்னொருத்தர் மற்ற மதத்து பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்றான். அதை அவன் கண்டுக்கவே இல்லை. யாரை பார்த்தாலும் ஒரு சகோதர சகோதரியாவே பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பெரியவர்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்படித்தானே இந்தியாவில இருந்தது, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்றது தானே. ஸோ இது வந்து ராமாயணத்துல சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை வைக்கும்போது அது ஃபர்ஸ்ட் புரியும். அந்த பிரம்மகுமாரிகளின் முரளியை கேட்டுட்டு நீங்க ராமாயணமும் இதுவும் படிக்கும்போது இதுக்கும் உள்ள கனெக்ஷனும் தெரியும். ராமாயணத்துல இதே மாதிரி சீதையை திருமணம் செய்யறதுக்காக அந்த வில்ல உடைப்பார் இல்லையா ராமர், அந்த சுயம்பரத்துல கலந்துக்கிறார். ஆக்சுவலா அது எப்படின்னா சீதையை கல்யாணம் பண்றதுக்காக அவர் அங்க போகவே கிடையாது. அவருடைய குருவுக்கு இன்விடேஷன் வருது, விஸ்வாமித்திரருக்கு இன்விடேஷன் வருது, சீதையுடைய அப்பா அனுப்புறாரு. அப்ப இன்விடேஷன் வரும்போது குரு சொல்றாரு நீங்களும் வாங்க என் கூட, நீங்களும் அதுல கலந்துக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்றதுனால குரு சொல்றத அப்படியே அவர் கேட்பாரு. அதுவும் பாருங்க அங்க போய் உட்கார்ந்து இருப்பாரு குருக்கு பக்கத்துல. ஒவ்வொருத்தரும் அந்த வில்லை வந்து எதுவும் அசைக்க கூட முடியாது. அப்ப எல்லாருக்கும் பயமா இருக்கும். அப்ப சீதை வந்து மனதால பேசுவாங்க ராமர் கிட்ட, நீங்க வந்து அந்த வில்லை ஏந்துங்க, எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது, வேற யாராவது வில்ல நான் ஏற்றிடுவாங்களோன்ட்டு. அப்ப ராமரும் மனசால சொல்லுவாரு, என் குரு சொல்லாமல் நான் இங்க இருந்து ஏந்திரிக்க கூட மாட்டேன் அப்படின்னு. அதுதான் அங்க விஷயமே. காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வீரத்தை காட்டணும்னு தோணும். அது சரி, அதுக்கப்புறம் கடைசியா தான் குரு சொல்லுவார். அப்ப போய் அவரு வில்ல எடுக்கும்போது வில்ல முறிஞ்சிடும். ஸோ அப்ப திருமணம் அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மாலை மாத்தும் போது கூட அதாவது வந்துருவாங்க, மாலையை எடுத்துட்டு வந்துருவாங்க பக்கத்துல. அப்பயும் குருவை பார்ப்பாரு. குரு வந்து மாலை போடுன்னு செய்கை காட்டுவார். அப்பதான் மாலையே போடுவார். ஸோ ஒரு முடிவு கூட தானாக எடுக்க மாட்டார். தானா எடுத்தா அது என்ன ஆகும், காமத்தின் வசப்பட்டு எடுக்கிற முடிவாயிடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகலை, இப்ப நிச்சயம் மட்டும் ஆயிருக்கு. இப்ப கல்யாணத்துக்கு அப்பாவை வர வைக்கணும் இல்லையா? ஸோ ராமருடைய அப்பா வரும்போது அவர் கேட்கிறார், இந்த ஒண்ணு மட்டும் சொல்லுறாமா, இந்த சுயமரத்தில் கலந்துகிட்டது நீ எடுத்த முடிவா அப்படின்ட்டு. அப்ப ராமர் சொல்லுவார், முடிவெடுக்க நான் யார், குருவின் ஆணையை நிறைவேற்றினேன். இப்படி வாழ்ந்தால் மட்டுமே இதுவரைக்கும் செய்த பாவத்துல இருந்தெல்லாம் நாம விடுபடுவோம். ஸோ இந்த விஷயம் வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டா ராமாயணத்துல சொல்லப்பட்டது. இங்க டெரரா சொல்லப்படுறதுனால நமக்கு புரியல இந்த விஷயம்தான் இங்க இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? புரியல பிரதர். சரி, ஓகே. இல்ல இத பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களான்னு கேக்குறேன். இல்ல எனக்கு இன்னொரு பாயிண்ட் தோணுச்சு. சொல்லுங்க. லவ் மேரேஜ் பண்றோம்ல பிரதர், முன்னாடி எல்லாம் எங்க ஊர்ல எல்லாரையுமே பாத்தீங்கன்னா அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. கரெக்ட். எல்லாரையுமே பிரதர், லேடிஸ்னா அக்கா, ஜென்ட்ஸ்னா அண்ணா.
இப்படிதான் கூப்பிடுவோம். நீங்க நாங்க மேரேஜ் பண்ணி வந்ததும் எங்க ஹஸ்பண்ட் ஊர்ல என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா லேடிஸ்னா அண்ணா அக்கான்னு கூப்பிட்டா அந்த ஹஸ்பண்ட் வந்து மாமான்னு கூப்பிடுறாங்க. அக்கா மாமா, அண்ணா அண்ணி, அப்படி ஊர் மாறுது. பட் அந்த அண்ணா அக்காங்கிற ரிலேஷன் தான் பாதுகாப்பானது. கண்டிப்பா என்னுடைய கணிப்புல எனக்கு என்னுடைய சைடுல தோணுது. அண்ணா அக்கா அந்த சகோதர பார்வை யாரா இருந்தாலுமே சரி, அது சூப்பர் பிரதர். இந்த விகாரத்தினால விழப்போய்னா நம்மளா ஒரு முடிவு எடுக்கும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம். கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல வந்து இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பைபிள் படிக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதை வேற யாராவது பார்த்தாங்கன்னா இதை ஒண்ணுமே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஆமா பிரதர், கரெக்ட். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். சோ இது வந்து கடவுள் நமக்கு டச் பண்றதுனால தான் நமக்கு வருது. அது ஒண்ணு நம்மளா யோசிக்கலாம். கண்டிப்பா. ஓகே, நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.